தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன. அந்த பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் தான் முதல்ல பாடினேன். வெரி ஆக்சிடென்ட். அதனால் மியூசிஷியன் ஆனதே ஆக்சிடென்ட் தான். எனக்கு ஐ நெவர் வாண்டட் டு பிகம் அ மியூசிஷியன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க. ஸோ அப்புறமா ஹவு டிட் யூ புஷ் யுவர் செல்ஃப்? அதுக்கு முன்னாடி பாலு சார் மட்டும்தான் இருந்தது. பாலு சார், ஜெயஸ்தா சார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெஹ்மான் கேம், he brought in so many new singers. சார், அப்போது உங்களோட டைமில் இருந்த இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்? அதில் என்ன வேணால் பண்ணலாம். காப்பி பேஸ்ட்டு, அப்புறம் இப்போ எல்லாம் யார் வேணால் பாடலாம். மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்த ஞாபகமே, சின்ன சின்ன ஊழல்களும் சின்ன சின்ன முதல்களும் வணக்கம் பீப்புள். இன்னைக்கு பாட்காஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட். பிகாஸ் திஸ் பர்சன் ஹூம் வி ஆர் கோயிங் டு டாக் டுடே, இவர் நம்மளோட சோகத்தில், ஆனந்தத்தில், காதலில் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா? அவரோட பாடல்கள் மூலியமாக தான். எஸ், he is a living legend in his own field in playback singing and Carnatic music. Is none other than Mr. Unnikrishnan sir. Hi. Sir, hi, how are you? வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். என்னோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே நீங்கள் வந்த உடனே பார்த்தது ஒரு செரீனிக் அட்மாஸ்ஃபியர், ஒரு அழகான ஒரு வீடு, அவுட் ஆஃப் சிட்டி. ஸோ எப்படி இருக்குது சார் இந்த லைஃப் அவுட் ஆஃப் சிட்டி, இந்த ஹசில்லேருந்து வெளியில்? ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணல இங்கே இவ்வளோ தூரம் வரணும்னு. ஏதோ எனக்கு சீ ரொம்ப பிடிக்கும், கடல், வாட்டர், ஜென்ரலி நேச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி யாரோ தே ப்ராட் திஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டாங்க. ஸோ சரி, அப்படி வந்து தான். பட் இங்கே வந்த உடனே நம்மளுக்கே இட்ஸ் வெரி எனர்ஜைசிங், வெரி பீஸ்ஃபுல் மைண்ட். இட்ஸ் பிகம் ஸோ ரிலாக்ஸ்ட். யூ ஃபீல் ஸோ at peace. Yeah, that's what. நாங்க பீஸ்க்காக வீக்கெண்ட்ஸ் தேடி இந்த சைடு வருவோம். நீங்க இங்கே இருக்கீங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு அங்கே வரதுக்கே பிடிக்காது. அதான் you don't want to go into the city. ஐயோ போகணுமே. ஓகே சார். சார், as a kid, Unnikrishnan sir as a kid, like how do you define yourself? As a kid or as a growing adult? நான் I'm the only child. Okay sir. I grew up as the only child, a single child, so very pampered, and and I was the first grandson. Also in the family. Okay. So grandfather, grandmother எல்லாரும் ரொம்ப அப்படியே they all dote on me, and என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, திட்ட மாட்டாங்க. அம்மா மட்டும் தான் திட்டுவாங்க. ஓகே. ஸோ செல்ல பிள்ளை எல்லாம். ஆமாம். ஓகே. ஸோ ஐ ஹேட் a great time doing all pranks. இருக்கிற. ஆமாம், prankster-ஆ சார் நீங்க? prankster சின்ன வயசுல. ஓகே. அங்கே you don't know, you just on the fly you just keep doing something. நம்ம யோசிக்காமல் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். சின்ன வயசில் யார் குழந்தை யோசிக்கவே அப்போ என்ன நினைக்கிறதோ அது பண்ணும். ஸோ அப்படி தான் இருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவோட கீழே தான் ஆஃபீஸ், அண்ட் we had our appa's office and clinic, எல்லாமே கீழே தான் இருக்கும். even the factory, the manufacturing and all those things were in our old house, I'm saying. ஸோ நான் அங்கே போய் விளையாடிட்டு இருப்பேன், அவங்கள போய் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பேன், அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், இல்லை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் அந்த இதுக்கு இடையில எல்லாம் போய். ஓகே. பட் as a growing adult you become more silent, sir? I think it is probably over the years, probably music, and I don't know how. It probably is also in the family, right? My father's side, everybody is very calm, ரொம்ப patience ஜாஸ்தி. So I think I also probably got that from my father. எதுக்குமே இது பட அப்செட் ஆக மாட்டார், இல்லை he will not get worked up for anything. ரொம்ப ஒர்க் அப் ஆனாலும் அது தெரியாது வெளியில். ஸோ
So you probably got that genes from your dad. Probably Okay. it is. And yeah, that's what everybody says. சின்ன வயசில் ஒரு சின்ன அனெக்டோட் வந்து நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போயிருந்தோம் ஒரு நாள். ஸோ அப்போ வந்து பாப்கார்ன் வாங்கினோம் எல்லோரும். பாப்கார்ன் வாங்கி எல்லோரும் அவங்க பாட்டுக்கு முடிச்சிட்டாங்க. நான் கடைசி இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அது சேம் பாப்கார்னே தின்னுட்டு இருந்தேன். டேய் உனக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. மெதுவாக சாப்பிட்டு தான் போச்சேன் அந்த மாதிரி. ஸோ அப்போவே ரொம்ப. So you think music has an impact, sir? Music definitely has. What way? Many things actually. Music, sports. It teaches you a lot of things actually. And probably that has also that makes your character and how you interact with people. I've had the experience of going for a corporate job, also played a lot of sports, so playing as a team. And சாதாரண பஸ்ஸில் போகிறது, கண்ட இடத்துல சாப்பிட்றது, யூனோ அந்த கிரவுண்ட்லலாம் அப்போல்லாம் மினரல் வாட்டர்லாம் கிடையாது. சும்மா பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு பழைய டம்ளர் இருக்கும், பிளாஸ்டிக் டம்ளர், அதில் எடுத்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கான் த்ரூ a lot of interesting இது. So it teaches you to be grounded. It teaches you to work with the team and all that. Then of course music and sports teaches a lot of discipline. Because ரெண்டுமே practice இருந்தாலுமே, but it has its own discipline. Yeah, you need to practice. Where in the field you may, I mean, practice daily rigorous practice ங்கிறது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட் இதில் தான் அந்த ஒரு டிசிப்ளின் தேவை. இட் இஸ் நீடட், அதர்வைஸ் யூ cannot succeed. So that have helped you to take like life-ஐ பொறுத்த வரைக்குமே மியூசிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள், லைஃப் லெசன்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோங்க. இப்போது இந்த ஜென்ரேஷன் லைக் இன் திஸ் ஏரா அண்ட் நீங்கள் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயும் மியூசிக் வந்து how it has evolved through generations, sir? Music has been changing, of course, from the time we started listening. அப்போ நீங்கள் probably you were not born. I was not born at a certain time when the great masters எல்லாம் அப்போல்லாம் நிறைய very classical based songs தான், devotional classical based songs தான் ஃபிலிம்ஸில் இருக்கும். அப்புறம் slowly it started becoming மெல்லிசை, கொஞ்சம் mix of lighter music. அப்புறம் தான் எம்எஸ்வி சார் அந்த ஒரு இரால வந்து கொஞ்சம் மேற்கத்திய இசை, even some North Indian plus even Western music influences started coming. They started using in film music. So instruments started changing. Earlier there was only very Indian instruments, very limited instruments. Apron the keyboard, the piano, all that came in. So music also started changing. Now it's completely electronic, very digital, very advanced. Technology has gone somewhere. So that you see that in the sounding also. So that's how A.R. Rahman, how he came into the field and how he Isai Puyal, another is called Isai Puyal. He just came with like a storm. Okay. He brought in the technology and the correct time he brought a completely new sounding, and that was successful. So and that is happening now. So the change is very fast now. People are coming fast. They're coming like a storm. They're coming. Another person will come. Suddenly, a new person will come. So that cycle is faster. Earlier, the cycle was slower. Now the cycle is becoming very fast. Because now there are so many people, so many music directors, so many musicians, so many singers. The
சார் அப்போது உங்களோட டைமில் இருந்த இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கும் இப்போ இருக்கிற ரெக்கார்டிங் செஷன்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஓகே. இன் டேர்ம்ஸ் ஆஃப் முன்னாடியெல்லாம் நாங்கள் பாடும்போது பிஃபோர் ஐ ஸ்டார்டட் இட் வாஸ் there were no tracks. You have to sing the whole song in one shot. அப்படி தான் அவங்கெல்லாம் அந்த லெஜெண்ட்ஸ் ஸோ கால் தேர் ஆல் ட்ரூ லெஜெண்ட்ஸ். ஆமாம், அவங்க தான் ட்ரூ லெஜெண்ட்ஸ். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாடணும். அது அப்புறம் ட்ராக் சிஸ்டம் வந்தது. ஸோ யூ கேன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முதல்ல எடுத்துகிட்டு யூ கேன் அப்போ கூட ஃபுல்லாக பாடணும். யூ கேனாட் பஞ்ச் இன் பிட்வீன், யூ கேனாட் டேக் லைன் பை லைன் வந்து. அப்புறம் next stage came where you could punch in between. If you sing the whole pallavi or something, அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அது அந்த லைன் மட்டும் எடுக்கணும், அது பஞ்ச் பண்ணலாம். அப்போ கூட சிஸ்டம் வரல, இந்த கம்ப்யூட்டர் வாஸ் நாட் தேர். திஸ் வாஸ் something called an ADAT machine where you were still recording on tape. It used to be, there used to be tapes, so you had to record on that. அதுக்கப்புறம் completely it became computerized. Okay. All hard disk based. Okay. ஸோ அது வந்து அதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், காப்பி பேஸ்ட்டு. அப்புறம் இப்போ வந்து எல்லாம் யார் வேணால் பாடலாம். யூ கேன் மேக் எனிபடி சவுண்ட் குட். அந்த மாதிரி இஃப் யூ சிங் ஒரு மாதிரி சுமாராக பாடினா போதும், they will make you sound fantastic. சரி சார், அப்போது இந்த அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குல்ல சார், வாஸ் இட் easy for you இல்லனா கொஞ்சம்? It was good as because it become easier. Okay. One way it is easier. ஆமா, because technology வந்த உடனே things became easy. Your time also reduced. You don't have to கேட்டு பாடலாம். ஒரு லைன் you don't have to learn the song actually. I'm just saying, for example, not that of course we always follow that, we always want to learn the song properly and then sing it. But I'm saying the facility is there where you can listen to one line, sing, listen to the next line, sing. அப்படியே கடன்னு பாடிட்டே போயிடலாம். ஓகே. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் அப்படிலாம் இல்லை. ஓகே. இல்லை, பாட்டு கற்றுக்கணும், அப்போ தான் அந்த ஃபுல் பல்லவி அட்லீஸ்ட் பாட முடியும் ஃபுல்லாக. சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு படத்துக்கு பாட போகிறீங்க அப்படின்னா அப்போ எப்படி சார் அவங்க சொல்லுவாங்களா, இந்த படம் இந்த ஆக்டருக்கு பாட போகிறீங்க, இந்த படத்துக்கு சொல்லுவாங்க? முதல்ல somebody will call some manager of that production, whoever is managing the orchestra and the singers and or the music directors in charges will be there. They will call and say இந்த மாதிரி song இருக்குன்னு. He may or may not be able to tell. Sometimes he'll be able to tell whose film it is and all that. Otherwise, once you go to the studio, they'll tell you what lyrics கொடுப்பாங்க. இப்போ காம்படிஷன் as you said sir, இப்போ people are like coming, more people are into it, மியூசிக்ல இருக்காங்க and they go சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்போ நீங்க இருந்த டைம்ல இருந்த காம்படிஷன் அண்ட் இப்போ இருக்கிற டைம்ல இருக்க காம்படிஷன் அதை எப்படி பார்க்குறீங்க? இஸ் இட் மோர் நவ் மோர்? அப்போ வந்து ஐ மீன் யூ ரியலி நீட் டு பி வெரி குட். யூ நீட் டு ஹேவ் ரியலி குட் ஸ்டஃப் பிகாஸ் பாடும்போது கரெக்டாக பாடணும். இப்போ வந்து யூ கேன் டியூன். இஃப் யுவர் நோட் இஸ் நாட் ஓகே, நம்ம வந்து டியூன் பண்ணலாம். அந்த டெக்னாலஜியெல்லாம் இருக்குது, இப்போ சாஃப்ட்வேர் இஸ் தேர். ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு வாட்டி தான் சான்ஸ், அது கரெக்டாக பாடணும். பாடி ஸ்டூடியோ விடுறதுக்குள்ளே பை த டைம் யூ லீவ் யுவர் ஸ்டூடியோ யூ ஷுட் மேக் ஷுவர் தட் வாட் எவர் இஸ் பக்கா. அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ ரிட்டர்ன். அதுக்கப்புறம் அது போயிடும். அது மிஸ்டேக் வந்தால் மிஸ்டேக்கோட இது. சப்போஸ் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே. நிறைய வாட்டி அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஐ வுட் ஹவ் சங் இட். Then I'll go home and then I'll be thinking, ஐயோ அந்த லைன் இன்னும் கொஞ்சம் சரியாக பாடணுமே, கொஞ்சம் சரியா இல்லைன்னு திருப்பி ஃபோன் பண்ணுவேன். சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பாடி அந்த பாட்டு பயங்கர ஹிட்டாலாம் இருக்கா? ஆயிருக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் இந்த ஆடியன்ஸுக்கு அவ்வளோ தெரியாது. ஆமாம், உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இட் இஸ் வெரி டெக்னிக்கலி அந்த வெரி வெரி மைன்யூட் அந்த சேஞ்சஸ் 100% இல்லையேன்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் அது அப்புறம் ஏன்னா இதெல்லாம் ஃபார் posterity, once it's there, it is going to be there. Say now we never knew YouTube is going to come or radio in the mari. Now everything is there forever.
We will be dead and gone, but people, the next generations will keep listening to it. So நல்ல வேளை நான் நினச்சேன், சரி அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக மேக்ஸிமம் நம்மளுக்கு பாட முடியுது. we have given our best and sung it to our most best perfection. So அது that is how this thing was. So you were asking about the competition. Yes sir. அப்போ வந்து so I was saying you need to be really good. You had a set of singers who came in. அதுக்கு முன்னாடி பாலு சார் மட்டும்தான் இருந்தது. பாலு சார், ஜெயஸ்தா சார், அப்புறம் ஜெயச்சந்திரன் சார் இருந்தார். அப்போ வெரி ஹேண்ட்ஃபுல். அண்ட் ஃபீமேல் சிங்கர்ஸ் ஜானகி அம்மா, சுஷீலம்மா, அந்த மாதிரி சித்ராம்மா, ஷியட் கமன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெஹ்மான் கேம், he brought in so many new singers. So he started trying out new singers, good, solid, classically trained musicians he brought. அப்படி தான் நான் ஹரிஹரன் சார், சங்கர் மகாதேவன் அப்படி ஆரம்பித்தோம். அப்படி வந்து தென் அஃப்கோர்ஸ் மனு சார்லாம் முன்னாடியே வந்திருந்தார். தென் டெக்னாலஜி ஸ்டார்டட் இம்ப்ரூவிங். தென் you didn't have, I mean there was no, you had to be good, but people who were mediocre also could get away with it. And if you were able to give a different dimension to a song, a different feel, a different voice, if you had a different voice, that வெச்சு ஒரு சாங் பண்ணிடலாம், வெச்சுக்கலாமே, it sells. அந்த மாதிரி நிறைய பேர், and also some lot of actors, they started also singing. So அப்படி, so and then of course the world just opened up with YouTube and all that. The world has become so small that lot of singers, now you don't have to really go to a teacher. ஏன்னா கேட்டுட்டே நிறைய டிப்ஸ் இருக்குது. You will see on YouTube there are so many people giving you tips, guru, lot of online gurus giving you a lot of tips. அதில் நிறைய பேர் self taught musicians நிறைய பேர் வந்துட்டாங்க. As the world progresses, you also become, you have to keep up with the competition and you become smarter. முன்னாடியெல்லாம் அப்படியே there were very few options. ஸோ இது இருந்தால் அது இருந்தால் இவ்வளோதான், இதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் so many singers, most of them are singing well. Very so competition is very heavy. Severe competition, ரொம்ப கஷ்டம். இல்ல எப்படி சார் சஸ்டெயின் பண்றது? அப்போ அதுதான், that's where you know how you market yourself. That's where talent is one thing, but how you market yourself, how you are able to place yourself and be different. How can you be different? What have you to offer? What is that X factor that you can bring to the table? So sir, நீங்க நிறைய been in the industry for such a long time. உங்க டைம்ல இருந்த சிங்கர்ஸ், அந்த ஜெனரேஷன்ல இருந்த சிங்கர்ஸ்க்கும் இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற சிங்கர்ஸ்க்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க சார்? நியூ ஜென்சி சிங்கர்ஸ் வந்து, because especially if you take all these reality shows, most of them come from reality shows. So the thing is that the fame is instantaneous. So they get very busy. Once they start performing a lot and get busy, sometimes they lose their time to learn. அப்போ வந்து அங்கே there is a casualty. That is one place. But still there are some people who still make sure they still continue to learn, update themselves and all that. அது இருக்காங்க. So that is the danger. I'm not saying that everybody is like that, but I'm saying sometimes you can get into that trap, especially ரொம்ப சின்ன வயசில் they get fame, then they're always performing. The problem with this film songs is that it is very limited. It gives you very limited knowledge and this thing, in the sense that ஒரு சினிமா பாட்டு எடுத்தால்
இப்போ சப்போஸ் ஐசே என்னவளே அடி என்னவளே எடுத்தால் அது அதே மாதிரி தான் பாடணும். அப்படி தான் அப்போ தான் ஆடியன்ஸ் கேட்பாங்க. ஐ கேனாட் சேஞ்ச் இட். ஓகே ஓகே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஓவர் தீஸ் ஸோ யூல் பி லேர்னிங் சாங்ஸ், யூல் பி சிங்கிங் த சேம் வே. அதே மாதிரி தான் பாடணும் திருப்பி. ஸோ ஹவு டு யூ இம்ப்ரூவ்? அது கிளாசிக்கல் மியூசிக் கற்றுண்டா தான் க்ரியேட்டிவிட்டி வில் இம்ப்ரூவ். ஆமாம், அதுக்கு தான் இட் இஸ் பீப்புள் தே we always advocate that you need to learn classical music, western classical. அப்போ தான் அந்த அதோட அதில் இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் த ராகா. ஏன்னா நம்ம இந்தியன் சிஸ்டமில் இருக்கிற இந்த ராகம் அந்த தாளம் ஸ்ட்ரக்சர் அது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கு போத் சவுத் இண்டியன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில். அது வந்து அவ்வளோ ரிச். there is so much to learn. So that can make you, from a singer, you have to become a musician. See, most of them, they are good singers. They all sing well. But musicianship will come only when you learn and when you practice, when you listen. Yeah. Daily. அது விட முடியாது. லைஃப் லாங் அது. ஆமாம். It's like physical fitness. எல்லாமே கத்துந்து இருப்பீங்களா சார்? ப்ராக்டிஸ்னா லைக் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் கிடையாது. இல்லை சார், இல்லை சார், இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, இவ்வளோ ப்ராக்டிஸில் you learn a lot, but still there is so much. Okay, so you because you experience you at every stage you encounter different problems. Okay. As you age also, I cannot now sing like when I was in my 20s or 30s. Obviously your body slows down, your muscles slow down, so you have to adapt to that. So that is a learning process. That's a new game. So adukana practice you are doing it. Ama adukku you have to do. So how do you always you want to sound like you always used to sound in your 80s and young. So appearance so அப்போ எப்பவுமே அந்த என்னடா அது அப்போ மாதிரி பாட முடியல. இப்போ இந்த ஹை பிச்செல்லாம் முன்ன மாதிரிலாம் பாட முடியல எப்பவுமே தோணும். ஸோ பட் யூ நீட் டு கீப் ஒர்க்கிங் ஆன் அண்ட் ஹவு டு மேனிப்புலேட் அண்ட் ஹவு டு ஒர்க் அண்ட் கெட் ஓவர் தோஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னர் in this phase also. I had this thing in mind. இப்போ வந்து ஒரு சிங்கர் வராங்க இல்லை ஒரு ஆக்டர் பீட் எனிபடி நேஷ்னல் அவார்ட் வாங்குறதுன்றது வந்து ஒரு அல்டிமேட் கோலாக வச்சுருப்பாங்க உள்ளே வரவங்க. அதுக்கு தே வில் ஒர்க், அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க. ஸோ அப்புறமா ஹவு டிட் யூ புஷ் யுவர் செல்ஃப் சார்? லைக் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டீங்க. நாட் ஐ மீன் நேஷ்னல் அவார்ட் இஸ் a great honor, but that doesn't mean that you have achieved everything. இல்லை சார், நேஷ்னல் அவார்டு அப்படின்ட்டு நம்ம பெருசாக அதெல்லாம் ஒரு லக்கு. எவ்வளோ பாட்டு இருக்குது, எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க, எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒரு டெஸ்டினி தான். அதுக்கு மேலே ஒன்றும். அப்போ நீங்கள் அந்த எனர்ஜி லூஸ் ஆகலையா சார்? லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஓகே நம்ம நேஷனல் அவார்டு கிடச்சிருச்சு, ஃபைன், இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி? மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஓகே. இட் இஸ் you become more responsible. They've given you a national award. Especially எனக்காவது பரவாயில்ல, நான் கொஞ்சம் நாள் பாடிட்டு இருந்தேன். For my daughter, she had just started. First song they gave her national award. So how do you handle that? So the pressure-ஆ தான் இருக்கு. So it was a huge pressure, but that was an advantage also because she had to prove herself. Okay. She was only 9 years old when she got it. But then people should not say that அப்போது வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கி இப்போல்லாம் பாடுறதுலாம் அப்படி வரக்கூடாது இல்லையா? ஸோ ஷீ ஹேட் டு தட் வாஸ் தேர் இன் ஹர். அது அவளுக்கு மைண்டில் இருந்தது. தேர் வாஸ் ஆல்வேஸ் ப்ரெஷர் அண்ட் ஷீ இஸ் மை டாட்டர். தேர் இஸ் ஆல்வேஸ் தட் ஃபீலிங் ஐ ஷுட் அப்பா பேரை காப்பாற்றணுங்கிற அந்த ஃபீலிங் எப்போவுமே உள்ளே இருக்கும். ஸோ தேட் கெப்ட் ஹர் வெரி ஃபோக்கஸ்ட் in music, and then of course we so அதே மாதிரி தான் உங்களுக்குமே help you to be focused. ஆமா சார், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நான் திரும்பி பார்த்தா ஓகே இவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம், பேக் டு பேக் ஹிட்ஸு, ஓகேப்பா நம்ம நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு அந்த டைமில்? இப்போது ஆப்வியஸாக அந்த டைமில் நீங்கள் க்ரோயிங் அப் ஸ்டேஜில் திரும்பி பார்க்கும்போது ஓகே நல்ல நல்ல சாங்ஸ், நல்ல பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுக்குறோம், ஓகே ஃபைன், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்து ஒரு சந்தோஷப்பட்ட நாட்கள்? definitely. You're always happy that
you know, you're fortunate you got good songs. I mean, all the music directors have been very kind. I mean, அவங்களுக்கு கூப்பிடணும்னு ஒன்றும் இல்லை, there's nothing, but they have had that trust in me and they have given me the opportunities, so for which I am very very thankful and happy. Okay, sir. In the other way, to put it in the other way, like இண்டஸ்ட்ரிக்குள்ள காம்படிஷன்னாலேயோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ உங்களை கூப்பிட்டுட்டு தென் நீங்கள் பாடாமல் வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சம்டைம்ஸ் தெர் ஆர் வேரியஸ் ரீசன்ஸ். சம்டைம்ஸ் அன்னைக்கு யூ மே நாட், உங்கள் வாய்ஸ் அன்னைக்கு ஒத்துழைச்சிருக்காது, ஒரு யூ வுட் ஹவ் ஹேட் அ ஸ்ட்ரெயின். ஸோ அன்னைக்கு பாட முடியாமல் போயிருக்கோம். ஸோ தென் தே வுட் ஹவ் ஹேட் டு டூ இட் வித் சம்படி எல்ஸ். ஸோ அது பண்ணிடலாம். சம்டைம்ஸ் அந்த வாய்ஸுக்கு அந்த பர்டிகுலர் சாங்க்கு சூட் ஆகிருக்காது, ஆர் ஃபார் த ஹீரோ சூட் ஆகிருக்காது. ஸோ அப்போ தே வில் சேஞ்ச். ஓகே. ஸோ எனிதிங், தீஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன். சம்டைம்ஸ் தெர் இஸ் நத்திங். சம்டைம்ஸ் எத்திக்கலி சில இதெல்லாம் சரியாக இருக்காது. பட் தென் யூ டோன்ட் ரியலி bother too much about it. It should not bother you. If any instance இருக்கா சார் which had bothered you so much? ஒரு லைக் டவுன் சைட் ஆஃப் அ சிங்கர்னா என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் சார்? ஆமாம், ஆக்சுவலி இப்போ தொட மலர்ந்தது என்னன்னு ஒரு பாட்டு இருக்கு. தொட மலர்ந்தது என்ன பூவே தொட்டவனை மறந்தது என்ன, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் முதல்ல பாடினேன். Rahman was very very keen and he was very happy. But the director felt that for Aravind Swami she wanted SPB. So Balu sir sang it. And Balu sir phone பண்ணி சொன்னார், sorry Unni, you had sung it so well, so beautiful, but I had to sing it. ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு வருத்தம், ஐயோ நல்ல பாட்டு மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கும். பட் தென் how do you face sir இந்த மாதிரி? ஒன்றுமே இல்லை, யூ ஷுட் நெவர் லெட் எனிதிங் எஃபெக்ட் யூ. அந்த ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் யூ வில் ப்ராபப்ளி ஃபார் சம் டைம் ஃபீல் அ லிட்டில் அப்செட், பட் தென் இட் ஷுட் நாட் பி கேரிட் ஃபார்வர்ட். அது மறந்துடணும். அதுக்கு அடுத்த நாள் யூ ஹேவ் டு கேரி ஆன், தட்ஸ் ஓவர். என்ன சார் பண்ணுவீங்க அந்த மாதிரி டைம்லலாம்? லைக் வென் யூஆர் டவுன் ஃபேஸ்லலாம் உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா டைவர்ட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் தான் பெஸ்ட் மெடிசனில் உங்களுக்கு போய் ரெண்டு ஜஸ்ட் வேக் த பால் நைஸ்லி. ஓகே. இட்ஸ் a perfect unwind, nothing like sports is my medicine. கர்நாடிக் மியூசிக்லேருந்து தான் யூ ஹவ் கம் டு ஃபிலிம் சாங்ஸ். ஸோ அது வாஸ் இட் யுவர் டெசிஷன்? இல்லை, வெரி ஆக்சிடென்ட். நான் மியூசிஷியன் ஆனதே ஆக்சிடென்ட் தான். எனக்கு ஐ நெவர் வாண்டட் டு பிகம் அ மியூசிஷியன். ஐ வாண்டட் டு பிகம் அ கிரிக்கெட்டர் அண்ட் ப்ராபப்ளி ஐ வாண்டட் டு ஒர்க் சம்வேர் ஆர் டேக் ஓவர் த பிஸ்னஸ் whatever. அந்த மாதிரி ஐடியா தான் இருந்தது. பட் ப்ராபப்ளி ஐ வாஸ் டெஸ்டின்ட் டு பிகம் அ மியூசிஷியன். தட் இஸ், certain things are written so we cannot. அது என்ன பண்ணாலும் அது திருப்பி மியூசிக்கு தான் கொண்டு வரும். லைக் வெளில போகணும்னு நினச்சாலும் திருப்பி. ஓகே. உனக்கு பாட்டு ஸோ அப்போ இனிஷியலாக யூஆர் அ ரிலக்டன்ட் சிங்கர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? பிகாஸ் அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடையாது. யார் எப்படி வேர் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் பிளேபேக் சாங்ஸ் யாருமே தெரியாது. நத்திங். ஹூ நோஸ் யூ? யூஆர் நோபடி. ஹவ் டு யூ? ஃபர்ஸ்ட் சாங் எப்படி சார் அமைஞ்சது? ஃபர்ஸ்ட் சாங் ரஹ்மான் சார் தான். ஸோ ராஜீவ் மேனன் தான் என்னோட ஒரு கிளாசிக்கல் ஆல்பம் he had given to Rahman. I didn't know that. Okay. So that's how he suddenly called me. ஃபைன் சார். ஸோ இப்போ நீங்கள் கர்நாடிக் மியூசிக் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல சார், ஸோ அதுக்கு ஹூ இஸ் தட் ரீசன் பிஹைண்ட்? இல்லை நீங்களே பிடிச்சி தான் கற்றுக்கிட்டு? அம்மா தான். ஆமாம், ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக். ஏன்னா அப்போல்லாம் ஃபுல்லாக கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க. எப்படி சார் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் அதுலேருந்து, பட் உங்களை எப்படி பிடிச்சி உட்கார வச்சாங்க மியூசிக் கிளாஸ்? ஆமாம், ஷீ ஜஸ்ட் செட் யூ ஹேவ் டு லேர்ன். அப்படியே பட் ஐ ஸ்டார்டட் வெரி கொஞ்சம் லேட். ஆல்தோ ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 11,
பட் 5-6 இயர்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த ஃபோக்கஸ்டாலாம் கிடையாதுமா. டீச்சர் வருவார், சொல்லி கொடுப்பாரு, அப்புறம் போயிடுவார். நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் தென் மியூசிக் வாஸ் தேர் inside. So it needed that right time for it to. So all that, this is all destiny. ஸோ அம்மா கற்றுக்க சொன்னாங்க, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம், அம்மா forced me to learn Carnatic music. ஓகே. ஸோ யூஆர் a very obedient child, sir? ஓரளவுக்கு எஸ். எஸ். ஓகே. ஸோ லைக் how is this now? உங்களோட பசங்க எப்படி உங்களை மாதிரியே? ஆமாம், ஆக்சுவலி மை சன் இஸ் ஆல்சோ வெரி grounded and very this thing. He plays the piano, he sings also because he's now working. So do you have that உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சா when your son and daughter were born? அவங்கள வந்து நல்ல ஒரு சின்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஃபேம் அண்ட் லைம் லைட்டில் இருக்கீங்க. ஸோ வாட் வாஸ் த ப்ரெஷர் உங்கள் பேரண்டிங்கில்? பேரண்டிங் நத்திங். அந்த டைமில் we never took any kind of pressure. We gave them all, exposed them to everything. We exposed them to sports, we exposed them to music. Was already there at home, so they used to always listen to a lot of music, and so that was already there. They were listening to good music, classical music, they were listening to good film music. So my daughter also sings western, she listens to a lot of western music. So we gave them a lot of encouragement to அது இதெல்லாம் பண்ணுறது. உங்களுக்கான ப்ரெஷர் எதுவும் ஒன்றும் அப்புறம் யூஷுவல் ப்ரெஷர் 10th 12th அதெல்லாம் அட்மிஷன் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ உங்களை மாதிரி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ரியலி ரொம்ப அதை பற்றி இப்படி தான் பண்ணோம், அப்படி தான் பண்ணோம், இவ்வளோ மார்க் வாங்கணும், இந்த மாதிரியெல்லாம் வி நெவர் புட் ப்ரெஷர் ஆன் அவர் children. But they did well, and they're all reasonably doing well and pursuing their passion also. So you are a cool parent அப்போ? ஆமாம்மா. ஸோ என்னெல்லாம் சார் பசங்களோட சேர்ந்து எப்படி அவங்களோட ஜென்ரேஷனுக்கு எப்படி நீங்கள் மிங்கிள் ஆகிறீங்க, என்ன எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க சார்? மோஸ்ட்லி இட்ஸ் வி இன்ட்ராக்ட் மியூசிக் தான் நிறைய ப்ளே. Also play shuttle, we go out a lot, we travel a lot together. So all those things are there. மேம் இருக்காங்கல்ல, ஸோ ஷீ இஸ் அன் இண்டிவிஜுவல் லைக் வெரி ஸ்ட்ராங் விமன் அண்ட் நீங்களும் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் மியூசிஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஸோ இந்த பேரண்டிங் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் லைக் ஆஸ் அ நாங்கள் டே டு டேயில் பார்க்கும் போதே வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் த கிட்ஸ். இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதே வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேரண்டிங் மிடில் கிரவுண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த மிடில் கிரவுண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா வாட் கோஸ் அரவுண்ட் ஃபார் இட்? Yeah, it is very challenging actually. Teenage, especially girls வரும்போது ரொம்ப சேலஞ்சிங். ஸோ மை வைஃப் இஸ் அ ஹியூஜ் சப்போர்ட். அண்ட் அவங்க வந்து ஷீ இஸ் பேசிக்லி a dancer, but she didn't want to pursue dance எல்லாம் seriously. So she's a housewife and she's been a huge pillar of support for all of us. And she because I'm also very busy with my profession and everything, so plus the business now, so a lot of plus taking care of my daughter's career, singing, how to groom her. So அதெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு. ஸோ அதனால் somebody very strong at home like my wife really has been a huge pillar of support. She also keeps pushing இது try to do this song and the song பண்ணணும், ரொம்ப நாளாச்சு இப்போ ஏதாவது யூடியூப்பில் போட்டு அந்த மாதிரிலாம் இன்னும் ஷி கீப்ஸ் சேயிங் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மை சன், இட் வாஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். சன் வாஸ் ஈஸியர். மை டாட்டர் ஆல்வேஸ் கேர்ள்ஸ் கொஞ்சம் எப்போவுமே சேலஞ்சிங், கொஞ்சம் பயமும் இருக்கும் நம்மளுக்கு as parents, because the society, the surroundings, everything is not, it's very challenging now these days. You have to be very careful. So one good thing was, of course, she came into the limelight very
early, so she's also got that responsibility. அப்போ நம்ம நல்லா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் ஒன் வே. Suppose you're not known to anybody, then you don't have to care about it. But when you're known, people will recognize you, then you have to be careful what you do, what you speak, where you. So அந்த மாதிரி it is also sad sometimes I feel when the privacy is. சார் இப்போது ரியாலிட்டி ஷோஸ்லலாம் நாங்கள் பார்க்குறோம்ல சார், நாங்கள் லைக் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம் உங்களை ரியாலிட்டி ஷோஸில். அதுதான் உங்களை கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் மியூசிக்கில் சினிமாவில் உங்கள் குரல் கேட்டிருக்கோம். பட் ரியாலிட்டி ஷோஸில் இப்போ உன்னி ஜாக்சன் உங்களுக்கு பேர் வச்சதாக இருக்கட்டும், சக்திமான் அப்படின்லாம் சொல்கிறது. ஸோ அந்த லைக் இப்போது முன்னாடி இருந்ததுக்கு இப்போது நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பசங்களோட இறங்கி மசாலா போடு, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி சுண்ணாம்பு அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த சேஞ்ச் வந்து லைக் எப்படி அது அந்த அந்த ஒரு அமைதியான இப்போ ஐ மீன் டெலிவிஷனில் சில சமயம் நம்ம வந்து அந்த மாதிரி ஆக வேண்டியிருக்கு. ஐ மீன் வென் யூ இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ அதாவது அந்த ஆங்கர்ஸ் வந்து ஒரு சர்டன் ஒரு சந்தர்ப்பத்தில் சில காமெடி பண்ணும்போது நம்ம வந்து சீரியஸாக உட்காந்துருந்தா அதுக்கு அர்த்தம் இல்லைல்ல. இவங்க பிரியங்கா தான் வந்து ஆமாம் ஜாலியாகவே கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் அதை சேர்ந்து ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் உங்களோட கமெண்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப சட்டிலாகவே, ரொம்ப ஹர்ட் பண்ணாத ரொம்ப சட்டில் கமெண்ட்ஸாகவே இருக்குது. ஏன் சார் அது கான்ஷியஸ் டிசிஷனா? ஆமாம், ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா தப்பை வந்து கன்வே பண்ணணும். கிரிட்டிசிசம் கேன் பி கன்வேட். அது வந்து அழகாக சொல்லலாம், அவங்கள சொல்லி புரிய வைக்கலாம், அதுதான் இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து திட்டி என்ன பிரயோஜனம்? அது வந்து ஆர் ரொம்ப கொடூரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் இறக்கிடும். வை ஆர் வி தேர் இந்த ஏன் ரியாலிட்டி ஷோ பண்ணுறோம்? டு பிரிங் அப், டு கிவ் தெம் கான்ஃபிடென்ஸ், டு பிரிங் தெம் அப் அஸ் நல்ல சிங்கர்ஸாக உருவாக்குறது தானே நம்மளோட பொறுப்பு. அதனால் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கு நடுவில் நம்ம என்னென்ன சொல்லணும், அதை திருத்தணும், அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். அதுதான் நோக்கம். தவிர இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து அந்த அந்த ஒரு என்ன அந்த ஒரு ஃபேஸ் ஐ கேன் ஷோ. ஓகே ஓகே ஒரு உருவம் கொண்டு வரலாம். பப்ளிசிட்டிக்கு ஒரு மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, ஓ இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அந்த மாதிரியெல்லாம் we can all do anything we want. பட் அது வந்து அதுவும் என்னோட இட் டசன்ட் கோ வித் மை கேரக்டர் ஆர் மை ஐம் ஜென்ரலி நாட் லைக் தட் மாதிரி இல்லை நான். ஸோ யூ எப்போவுமே என்கரேஜிங்காக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ சேனலும் அப்படி தான், தே ஆல்சோ ப்ரிஃபர் இட். ஏன்னா ஜாலியாக இருக்கணும், இட்ஸ் பி ஃபன். தப்பு நடக்கவும் தப்பு பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆல் நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ தப்பெல்லாம் எப்போவுமே பண்ணலாம். சார் ஒரு சின்ன செக்மெண்ட், இட்ஸ் கால் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் டக்குன்னு வாட் எவர் உங்களுக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அது. ஸோ உங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ ஃபார்? பெர்ஃபார்மன்ஸ் நிறைய. ஒன் திங் இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற, யூ ஆர் ஸோ ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால்? மியூசிக் அகாடமியில் ஒரு வாட்டி காம்போஜி ஒரு ராகம் இருக்குது, அந்த காம்போஜி பாடினேன். அந்த ஆடியன்ஸில் தி கிரேட் லெஜெண்ட் செம்மங்குடி சார், செம்மங்குடி மாமான்னு நம்ம செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், அவர் இருந்தார் ஆடியன்ஸில் இருந்து. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ். அவர் கச்சேரி முடிச்சுட்டு ரொம்ப பாராட்டினார். ஸோ அண்ட் அன்றைக்கி அது ரொம்ப அமையிறது தான், இந்த க்ரியேட்டிவிட்டி அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா அந்த கச்சேரி அமைஞ்சுது. ஸோ அது ஒரு மெமரபிள் கான்செப்ட். இப்போது இண்டஸ்ட்ரியை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சேஞ்ச்ட் இப்போது இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜி மூலயமா. ஸோ
என்ன ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட மியூசிக் இண்டஸ்ட்ரியில் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் நீங்கள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்? டெடிகேஷன். அதாவது நிறைய கற்றுக்கணும், நிறைய உழைக்கணும். மியூசிக்கில் நிறைய டைம் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் மியூசிக் அண்ட் ப்ராக்டிஸ். ப்ராபப்ளி தட் இஸ் மிஸ்ஸிங். இப்போ ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பிகாஸ் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு, எல்லோரும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஒன்று இருக்குது, விச் ஷுட் நாட் பி த கேஸ் ஐ திங்க். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட பாடிருக்கீங்க. ஒன் மியூசிக் டைரக்டர் உங்களோட பெஸ்ட்டை வெளில கொண்டு வந்தாருக்காங்க அப்படின்னா, அட் த மேக்ஸிமம் ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களோட பெஸ்ட்டை எப்பவுமே எடுத்திருக்காங்க, யாரை சொல்வீங்க சார்? ஏஆர் ரஹ்மான் அண்ட் இன்னொருத்தர் வந்து வித்யாசாகர். எல்லாரும் ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ், ஐ மீன் ஐ கேன் நாட் ரியலி say one or two, but on the top definitely ஏஆர் ரஹ்மான். ஏன்னா அவரோட சாங்ஸ் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கேன், எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஒரு அன்னோன் சீக்ரெட் எங்களுக்கு வந்து உன்னி சாரை பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு சின்ன சீக்ரெட் எதனா ஒன்று இப்போ நீங்கள் ரிவீல் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சீக்ரெட் எல்லாருக்கும் நீங்கள் ரொம்ப காம் கம்போஸ்ட் பாய்ஸ்டாக இருக்கீங்க எப்போவுமே. ஸோ ஒரு அன்னோன் ஒரு எனிதிங் ஒரு மிஸ். ஆமாம், எனக்கு வந்து கோவம் வரலாம். ஓகே, அது 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 எனக்கே அது ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் தட் பிகாஸ் இட் கேன் பிகம் வெரி ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடும் சார். ஐயோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சரி சார். ஸோ ஒரு விஷ் விச் இஸ் ஸ்டில் அது ஒரு எபிசோட் இருந்தது, அப்போ தான் எனக்கே ஐ ரியலைஸ்ட். பிகாஸ் ஒரு வாட்டி ஒரு படத்துக்கு போயிருந்தோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மூவி. நாயகன் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த இது இருந்தது, தேவி பேரடைஸ், தேவி சினிமாஸ். ஸோ அங்கே வந்து இன்டர்வெல்ல பாப்கார்ன் வாங்க போனேன் நான். ஸோ இந்த கவுண்டரில் ஒன் ஃபெலோ வாஸ் பிஹேவிங் வெரி ரூட்லி வித் எவ்ரிபடி. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஒன் பை ஒன் க்யூவில் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ க்யூ கூட இல்லை, அப்படி இப்படி எல்லாரும் அப்படியே கச்சா பிடிச்சாங்க யூஸ்வல். அண்ட் ஹி வாஸ் லைக் ஷவுட்டிங் அட் எவ்ரிபடி. அது அப்படியே இட் வாஸ் பாய்லிங் இன் மீ, வை திஸ் ஃபெலோ இஸ் டூயிங். தென் மை டர்ன் கேம் அண்ட் ஹீ செட் சம்திங் டு மீ. ஐ ஆல்மோஸ்ட் வென்ட் டு ஹிட் ஹிம். அப்பா ஓகே, பொண்ணுடுவேன் ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் ஐ காட் வெரி, எனக்கே அண்ட் தட் ஆங்கர் டில் தி எண்ட் ஆஃப் த மூவி இட் டிடன்ட் கம் டவுன் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அது. ஓகே ஓகே. ஸோ ஆல்வேஸ் ஐ டோன்ட் லைக் தட் டு ஹேப்பன். ஓகே ஓகே சார். ஒரு விஷ் ஒரு டிசையர் இன்னும் நீங்கள் வந்து ஸ்டில் பெண்டிங், லாங் டைம் பெண்டிங்லேயே இருக்குது, பெண்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா என்னவாக இருக்கும்? எனக்கு இன்னும் ஐ வாண்ட் டு, ஐம் டூயிங் வாட் எவர் ஐ கேன், பட் I want to do a lot of social work and social service for the visually challenged, the mentally challenged, orphans. So that is always a long-term goal, to spend more time. சார் உங்களோட பிளேலிஸ்ட் இப்போ கரண்ட்டாக பிளேலிஸ்ட்டில் டாப் 3 சாங்ஸ் என்னவா இருக்குது சார்? Rashid Khan is a great singer, great musician. அவரோட சாங்ஸ் நிறைய இது காரில் போனால் ஐ ஜஸ்ட் புட் ஹிஸ் மியூசிக். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன் பர்சன் whom you miss today? Gurus, my teachers, some of them have passed away. ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட கற்றுனேன். ஸோ ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. பட் எப்போவுமே அவங்கெல்லாம் இருந்தால் இன்னும் கற்றுக்கலாமே, இன்னும் கேட்கலாம், இன்னும் ஏதாவது போய் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம், ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கும்
அந்த ஒரு ஐ மிஸ் தட். சார் இப்போது நீங்கள் பாடிட்டு வந்திருப்பீங்க, பட் ஆனால் நீங்கள் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடுவீங்க. பட் அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பாட்டாக இவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்னு நினச்ச பாட்டு எதனா ஒன்று நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப ஹிட்டான ஒரு சாங்? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன்னா நான் ஜென்ரலி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு அளவுக்கு சரி ஆல்வேஸ் ஓகே பி ப்ரிப்பேர். நீங்கள் உங்களோட ஒர்க்கை 100% முடிச்சுட்டு வந்துடுறீங்க, பட் ஆனால் அந்த ரீச் வந்து வேறு லெவலில் ரீச்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த அது வந்து இந்த பாட்டு இன்னிசை பாடி வரும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஓகே, அந்த பாட்டு வந்து ரொம்ப சிம்பிள் சாங் தான், வெரி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், ரொம்ப அழகான டியூன், வெரி சிம்பிள், ரீச் டு த மாசஸ். ஸோ நான் பாடும்போது ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் பயங்கர ரீச், நாட் ஓன்லி தமிழ்நாடு, கேரளாவில் இன்னும் பெரிய ஹிட் அது. அது நினச்சே பார்க்கல அது. ஓகே 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 சார், உங்களோட கில்ட்டி ப்ளஷர் வந்து இன்னும் டாய்ஸோட விளையாடுறது. சார் நிஜமாவா? ஓகே, ஐ லவ் தோஸ் டிங்கி கார்ஸ். எனக்கு கார் ரொம்ப பைத்தியம். ஓகே, ஸோ எப்போவுமே ஸோ அந்த சின்ன ஸ்கேல் மாடல்ஸ்க்கெல்லாம் இப்போ கூட வினை. ஓ ஓகே. சார் ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஒரு 250 கார்ஸ் கிட்ட வச்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அப்படியே இருக்குது. ஐ ஹவ் நாட் பின் நாட் இன்க்ரீஸ் தட். அப்படியே வச்சுருக்கேன், அப்படியே இருக்குது. அது வச்சு இப்போவும் விளையாடுவீங்களா? இல்லை, ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு. ஏதாவது எங்கேயாவது ஒரு கடைக்கு போனால் ஏதாவது பார்த்தா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் going and buying it. ஓகே ஓகே. அந்த டோர் திறக்கிறது, அந்த பானெட். ஓகே ஓகே. உங்களோட ஃபியூச்சர் இந்த பிளேபேக் சிங்கிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பிளேபேக் சிங்கிங் நாட் மச் நவ் ஆக்சுவலி. ரொம்ப ஃப்ரம் வாட் ஐ யூஸ் டு, இப்போல்லாம் ஹார்ட்லி எனி சாங்ஸ் இப்போல்லாம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் singers mostly performances, live performances, independent music. So I think the future is musicians have to write their own songs and produce their own songs, and of course YouTube is there. That's the main channel. YouTube, Spotify, all those. So that is the only way, because நிறைய சிங்கர்ஸும் இருக்காங்க, படங்கள் அவ்வளோ இல்லை, படத்துலேயும் பாட்டு கம்மியாக இருக்குது. Hardly songs, many songs in, very few songs in some movies. சினிமா அண்ட் படம் ஃபுல் பாட்டும் வராது படத்தில், ரொம்ப கம்மியாக தான் வரும். முன்னாடி நாங்கள்லாம் பாடிச்ச ஒரு ஆல்பமே பாட்டுக்காகவே, அது ஒரு பாட்டு, அது கேசட் வந்து ஒரு 7 songs வரதுக்காகவே எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க அவங்க. they used to produce, they used to make songs for that. இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்லை. இப்போ அந்த தேவ் ரெடியூஸ்ட், அட்லீஸ்ட் சாங்ஸே ரொம்ப கம்மியாயிடுச்சு. சார் இப்போ என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்காக 90s பிளேலிஸ்ட் அப்படின்னு எடுத்தால் உங்கள் பாட்டு எந்த சினாரியோ போட்டாலும் உங்கள் பாட்டு ஒன்று வந்துடுது சார். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் ஒரு பாட்டு ஓகேங்களா எங்களுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் பூக்கள். ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம், காதல் வாசம், பூவின் இதழெல்லாம் மௌனராகம், மௌனராகம். ஓகே. காலை. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே, சின்ன சின்ன ஊழல்களும் சின்ன சின்ன முதல்களும் வந்து நிறத்து. மாதம். ஏப்ரல் மாதத்தில் ஓரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன், அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ. சூப்பர் சார். அம்மா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. பக்தி. சிவாய நமக, ஓம் சிவாய நமக, சிவாய நமக, ஓம் சிவாய நமக. உலகம். உலகில் 7 அதிசயங்கள், வாய் பேசும் பூவேனி 8வது அதிசயமே.
பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இப்போது இந்த சடன் பேண்டமிக் கோவிட்னால எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அண்ட் அதில் ரொம்ப ரொம்ப அஃபெக்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வந்து ஆர்ட்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ அப்போது மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து லைக் பாடுறதுக்கு ஷோஸ் இல்லை, படங்கள் எதுவும் வெளியாகலை. ஸோ அந்த மாதிரி டைமில் கோவிட் என்ன லெசன் சார் சொல்லி கொடுத்துச்சு உங்களுக்கு? நத்திங் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். எனிதிங் குட் ஹேப்பன் டு யூ டுமாரோ. இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு யூ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன் டு யூ. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வி வென்ட் த்ரூ. அதிலேயே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. என்னென்னா, சின்ஸ் we were all at home, I mean there was a lot of ஃபேமிலி பாண்டிங் பயங்கரமாக இருந்தது. நாட் தட் அது இல்லைன்னு இல்லை, எப்போவுமே ஆல்வேஸ் ஃபேமிலி பாண்டிங். பட் இதில் வந்து மியூசிக்கலாகவும் நிறைய பண்ண முடிஞ்சுது. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ நிறைய சாங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் முக்கியம் ஹெல்த் இஸ், ஹவு கேர்ஃபுல் யூ ஹேவ் டு பி, ஹவு ஆல்சோ ஹைஜீன். அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கற்றுருப்பாங்க. பிகாஸ் அந்த கோவிட் சமயத்தில் அந்த சானிடைசிங் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து இட் பிகேம், அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. ஓகே, ட்ரூ. ஆமாம். அண்ட் எங்கே போனாலும் ஒரு கை அலம்பி இல்லை ஏதாவது எங்கேயாவது போய் வந்தால் அட்லீஸ்ட் யூஸ் அ சானிடைசர் டு நம்மளை ப்ரொடெக்ஷனுக்காக. சில இடத்துல அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளே கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம மாஸ்க் போட்டு மற்றவங்களுக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற இதில் நம்ம ப்ரொடெக்டிங் அஸ் அண்ட் தெம் ஆல்சோ. இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எல்லோரும் கற்றுண்டோம். அந்த கோவிட் டைமில் நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு, நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு கோவிட்னால. We realized many things. Realization. So many things. Sir, இப்போ இந்த BTS ஃபாலோ பண்ணுவீங்களா சார்? BTS, Korean music band which is famous all over the world, BTS. And like western countries-ல வந்து இப்போ ஒரு Beyonce இல்லைனா Taylor Swift, அவங்களோட இம்பேக்ட் அஸ் ஒரு தனி பேண்டாகவே. இப்போ பிடிஎஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. இந்தியாவிலேயும் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன கண்ட்ரி தான், பட் அதுலேருந்து இவ்வளோ பெரிய பூம் அவுட் ஆக முடியாத ஒரு பேண்டால். நம்மளுக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, இவ்வளோ ரிச் கல்ச்சர், இவ்வளோ ரிச் மியூசிக் வைஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கும் கண்ட்ரியில். ஏன் நம்ம கண்ட்ரிலேருந்து அந்த மாதிரி ஒரு பேண்டோ இல்லைனா ஒரு 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 அந்த ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியலை இன்னமும்? பேண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, பட் அந்தளவுக்கு வேர்ல்டு வைட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாததுக்கு என்ன சார் ரீசன்? ஸ்டார்ட் ஆஃப் ஐ திங்க் நாட்டு ஹஸ் டன் சம் phenomenal job, of course. அந்த ஸ்டைல், ஐ மீன் பீப்புள் ஆர் இந்தியன் மியூசிக் வந்து அந்த ஒரு குளோபல் மேப்பில் ஃபிலிம் மியூசிக்கில் ஓரளவுக்கு நிறைய ஏஆர் ரஹ்மான், இட்ஸ் காட் ஆஸ்கர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இண்டிபெண்ட் மியூசிக் வந்து எஸ் தே ஆர் ட்ரைங். நிறைய பேண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. அது நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா we have phenomenal musicians. அந்த ஒரு ஸ்பார்க் எங்கேயாவது ஒன்று கிளிக் ஆகணும். இட் இஸ் ஆல் தட். இட் இஸ் ஜஸ்ட் that magic we have to find. What and it is also ரொம்ப கஷ்டம் டு சே வாட் வில் ஒர்க். என்ன ஒர்க் ஆக போகிறதுங்கிறது நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஐ மீன் வி கீப் ஒர்க்கிங். ஐம் ஷுர் அவங்களுக்கும்
நினச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு இது வருமானு அவங்களே they would not have expected. ஸோ பட் அந்த மாதிரி ஐம் ஷுர் இட் வில் ஹேப்பன் பிகாஸ் நம்ம கண்ட்ரிலையும் நிறைய டேலண்ட் இருக்குது. பட் த திங் இஸ் டு பி globally appealing we have to obviously follow their style. It's not going to be necessarily our Indian music. Our Indian music definitely has its own limitations. அது அந்த ஊரில் பாப்புலர் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த நாட்டு மாதிரி அந்த ஒரு பீட்டு அந்த ஒரு டான்ஸ் அந்த மாதிரி வரும்போது ஒரு கேட்சியாக வந்தால் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இட்ஸ் ப்ரூஃப் தட் தே லைக் அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, அதுக்கு தான் அவங்களும் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானரில் கொண்டு போனால் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நம்பிக்கை இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஷின் சார், உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லைனா உங்களோட விஷன் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும்? ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஓகே, அப்படியே ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நோ ரிட்டையரிங் ஆஃப். பாட்டு பாட முடிகிற வரைக்கும் பாடின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பாட முடியாது, ஏதாவது இப்போ அட்லீஸ்ட் யூ கேன் கோ அண்ட் ப்ளே சம்திங், டூ கம்யூனிட்டி சர்வீஸ், ஹெல்ப், கீப், பிகாஸ் வி ஆர் இன் டு நம்ம வந்து ஃபார்மசியூட்டிக்கலில் இருக்கோம். ஸோ அந்த ஃபார்மசியூட்டிக்கலில் ஹவு வி கேன் ட்ரை அண்ட் ஹெல்ப் சொசைட்டி in whatever way we can. அதுதான் அல்டிமேட்லி கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன சம்பாதிக்கிறதோ ஃபேம் அதெல்லாம் செகண்டரி தான். நம்ம இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறது, டு புட் அ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ் அண்ட் see them happy is what gives us happiness. அதுதான் லைஃபோட கோல். ஓகே 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 சார், உங்களுக்காக ஒரு ஹேண்ட் பிக் கிஃப்ட்டு. ஸோ வா நீங்கள் வந்து ஒரு சூப்பர். ஸோ ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்டில் வந்து இந்த டெனிம் ஜாக்கெட்ஸ், ஒயிட் டிஷர்ட் அண்ட் ஒயிட் ஸ்னிக்கர்ஸ்லாம் போட்டு ஒரு நாள் ஷோக்கு இல்லைங்களா பார்க்கணும் சார் உங்களை. நல்லி போய் போடலாமா? சார் ஷுவர், கண்டிப்பாக சும்மா போட்டு பார்க்கலாம். கோர்ஸ். ஓ வாவ், சூப்பர் சார், பிடிச்சிருக்கா? நைஸ். ஓகே, உள்ளே வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு ஆமாம் ஒரு ஜீன் போட்டு ஒரு ஒயிட் ஸ்னிக்கர்ஸ் போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இதுக்காக We'll do it. I'll use it for some show. Sure sir, கண்டிப்பாக.